ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றோர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தலைவர் இரவில் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேர் பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு 45 வருஷத்துக்கு முன்பு, அதுக்கு மேலேயும் இருக்கலாம், பாதி பேர் பிறந்திருப்பீங்க, பாதி பேர் பிறக்காமல் இருந்திருப்பீங்க, பாதி பேர் குழந்தையாக இருந்திருப்பீங்க. அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபார்ம் 4 tingkatan 4 அந்த நேரத்தில் நான் எனக்கு இந்த ஸ்கவுட் பெங்காங்காப் ரொம்ப பிடிக்கும். அப்போது அப்பாட்ட மல்லு கட்டி அதில் சேர்ந்துட்டேன் பெங்காங்காப்பில். ஏன்னா அவங்க ரொம்ப படிப்பில் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி புந்துட்டேன் பெங்காங்காப்பில். அப்புறம் பெங்காங்காப் டி ராஜா கிங் ஸ்கவுட், அது ஒரு சிலருக்கு தான் அது கொடுக்கப்படும். அது பயிற்சிக்கு போனோம். ஸோ என்னுடைய ஸ்கவுட் மாஸ்டர் எப்பொழுதுமே ஃபார்ம் 5 தான் போனோம். ஆனால் என்னோடய ஆர்வத்தை பார்த்து அவர் ஃபார்ம் 4 அனுப்பிட்டார். நீ போடான்னு சொல்லிட்டாரு இந்த பயிற்சிக்கு. 3 நாள் பயிற்சி. இந்த 3 நாள் பயிற்சி அங்கே தங்கி அந்த பயிற்சியை செய்யணும், நடத்தணும். அப்போது அது அந்த கேம்ப் பேர் ஹெஸ்லட் கேம்ப், இப்போ பெரா. அப்போது அதையும் அம்மா அப்பாட்ட மல்லு கட்டி சொல்லிவிட்டு, அம்மா அப்படி தயவு செய்து கெஞ்சி கொடுத்து அப்படி போயிட்டேன். அந்த ஹெஸ்லட் கேம்பில் 3 நாள் இருக்கணும். ஸ்கவுட் மாஸ்டர்லாம் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த பயிற்சி, ஏன்னா அது ஒரு டெஸ்ட்டு. அது ஒரு பயிற்சி மட்டும் இல்லை, அந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணால் தான் உனக்கு கிங் ஸ்கவுட் சான்றிதழ் கொடுக்கப்படும். அது ஒரு 15 பேர் தான் வந்திருப்போம் பல ஸ்கூல்லேருந்து. பேராக்கில் உள்ள ஸ்கூலில் அங்கே தான் போவோம். 3 நாள் தங்கி இருக்கணும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் பல எக்ஸசைஸ் செய்யணும். அந்த பெஞ்சை கட்டணும், டாய்லெட்டை அந்த மண்ணை தோண்டி டாய்லெட் மாதிரி ஒன்று செய்யணும், அப்புறம் கூடாரம் செய்யணும், இதெல்லாம் நிறையா செய்யணும். இந்த 3 நாளில் நாங்கள் செஞ்சுருக்கணும். அப்போது முதல் நாளோ 2வது நாளோ நினைவில்லை, பல வருஷமாச்சு. நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மேஸ்டின் தான் பாய்ப்பை சாப்பிட்றதுக்கு. பெங்காங்காப் யாராக இருந்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்போ எப்படின்னு தெரியல. அந்த மேஸ்டினை சாப்பிட்டு அதுதான் நாங்கள் சொந்தமாக சமைக்கிறது. சமைச்சு நாங்கள் என் கூட்டத்தில் ஒரு 4 பேராக தான் இருந்தோம். எல்லாம் ஒரு கேம்ப் இருக்கோம் பாருங்கள், எல்லா ஸ்கூல்லேருந்து வந்த கேம்ப்பு. அப்போ சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு
அங்கே சோறுலாம் சாப்பிட்டு எல்லாம் அப்புறம் கொட்டியிருக்கும். I mean கோடெல்லாம் சாப்பிடும் போது எல்லாம் சோறு கொட்டும், அப்புறம் அந்த பேப்பர்லாம் கிடக்கும் அங்கே இங்கே. அப்போ சாப்பிட்டுட்டு யதார்த்தமாக நாங்கள் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். கதை பேசுகிற நேரத்தில் ஜாலியாக ஒரு 10-10:30 மணி இருக்கும். 2 மோட்டார் சைக்கிள் டிகிடுன்னு வந்தாங்க. யார்? ஸ்கவுட் மாஸ்டர் வந்துட்டாங்க. வந்து எங்கள் கேம்ப் உள்ளுக்கு வந்தாங்க. எல்லா கேம்ப் உள்ளுக்கும் போகிறாங்க. கேம்ப் உள்ளுக்கு வந்து செக் பண்ண வந்திருக்கிறாங்க. டெஸ்ட் ஓடுதில் ஒரு ராத்திரி வந்து இந்த நோட்ஸ்லாம் செய்யணும். ஒரு ராத்திரி பொழுது அந்த நோட்ஸ் செய்யணும். பல நோட்ஸ், பேரெல்லாம் மறந்துட்டேன். அது செக் பண்ணுவாங்க. அது ஒரு நாள். இது 2வது நாள் நினைக்கிறேன். அப்போது அங்கே கேம்ப் உள்ளுக்கு வந்து மோட்டார் சைக்கிளை நிப்பாட்டிட்டு உள்ளுக்கு வந்தாங்க. எல்லாம் பில்லு தான் பாருங்கள். வந்து பார்த்தோன்னே சோறுலாம் கீழே கொட்டி கிடக்குது. சில பேப்பர் எல்லாம் அங்கே வந்து பிளாஸ்டிக்லாம் கிடக்குது. உடனே எங்களை அள்ள சொன்னாங்க. அள்ளி குப்பையில் போட. ஏன்னா வந்து அங்கே ஒரு பையை செஞ்சு வச்சுருக்கிறோம் குப்பைக்காக. ஆனால் பையில் போடல, கீழே கிடக்குது. உடனே எல்லாம் உள்ளுக்கு போட்டுட்டு எங்களோட பொருளெல்லாம் இருக்குல்ல, ஹேவர்சாக், அந்த ஹேவர்சாக்கில் எல்லா பொருள், எங்களுடைய கொண்டாந்த பொருளை எல்லாம் உள்ளுக்கு வைக்கணும். இந்த மேஸ்டின் சமைச்சோம்ல சாப்பாடு, அதை கழுவிட்டு அதையும் உள்ளுக்கு வைக்கணும். எல்லாத்தையும் உள்ளுக்கு பேக் பண்ண சொன்னாங்க. பேக் பண்ணிவிட்டு தோலில் முதுகில் எடுத்து ஏந்திக்கிட்டு எல்லாம் ரெடியாக நிற்க சொன்னாங்க. எல்லா கேம்ப்லையும் போயிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். எந்தெந்த கேம்ப்ல இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கிறாங்களோ அங்கே ரெடியாக நிற்கணும். அப்புறம் என்ன செஞ்சாங்க, அவங்க மோட்டர் பைக்கில் முன்னுக்கு போனோம், நான் பின்னாலே ஓடணும். அதை தூக்கிக்கிட்டு 3 கிலோமீட்டர் ஓடணும். எத்தனை மணிக்கு? புக்கோல் 11 லெபே, அம்பேர் புக்கோல் 12 மாலாம். காலையில் இல்லை, ராத்திரியில், மத்தியானம் இல்லை, ராத்திரியில். ஏன்னா ஏன் இது ஒரு தண்டனை எங்களுக்கு. ஏன்னா சோரெல்லாம் கீழே கொட்டி கிடக்குது, பேப்பர்லாம் அங்கே சுத்தமாக இல்லை. யூமா ஜாடி பங்காங்கா அப்படி ராஜாக்கா சம்பா சினி சும்மா ஆடா மச்சம்மாண்ணா புள்ளே. அப்போல்லாம் இங்கிலீஷ் தான் பாய்ப்பாங்க, தமிழாயெல்லாம் இல்லை. ஸோ கெட் ரெடி யோர் மேஸ்டின், யோர் ஹேவர்சாக். என்ன பக்காய் பண்ணியிருக்கிறோனோ அதை தான் பாவிக்கணும். சுல்வார் ஷார்ட்ஸ் பேண்ட் தான் ஷார்ட்ஸ் பேண்ட், அல்லது லாங் முழுக்கால் போட்டு தான் முழுக்கால், பெரும்பாலும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தோம். எடுத்துக்கிட்டு ஓடணும், நடக்கக்கூடாது. 3 கிலோமீட்டர், ராத்திரி 11 மணிக்கு மேலே, 12 மணி ஆச்சு வந்து சேர்றதுக்கு. 3 கிலோமீட்டர் ஓடணும். அது அந்த செமெட்ரி, அந்த கல்லறையெல்லாம் தாண்டி உள்ளுக்கு ஓடியாடணும். அப்படி மேலே போய், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, ஏன்னா வருஷம் அவங்க நடத்துகிறாங்க இந்த பயிற்சியை. அப்போது அவங்களுக்கு தெரியும் தண்டனை கொடுக்குறதுலாம் இந்த பாதையில் தான் போகணுன்னு. அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு ஓடணும். நல்ல வேலை 16 வயசு. அப்போ தடை மசாலாலா ஸ்கரங்கும் தடை மசாலா ஸ்கரம் மாசே புலே. அப்போது ஓடணும். தண்டனை கொடுத்தாங்க எங்களுக்கு. ஆனால் அது பாரம், வேர்த்து வெறுந்துச்சு. ராத்திரியாக இருந்தாலும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 3 கிலோமீட்டர் 11 மணிக்கு மேலே ஓடுறது, அந்த கடல் முரணான இடத்துல ஓடி வந்து 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 சேர்ந்தோடனே அப்புறம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன் நான் அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய சிந்தனையில் அதை நல்லா அமர்ந்திருக்குது, நிறுத்தி வச்சிருக்கிறேன். தண்டனை ஏனென்றால் நான் கவனம் குறைவாக தயாருடன் இல்லாவிட்டால் இந்த தண்டனையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கிடச்சி அந்த சான்றிதழை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமை. ஏனென்றால் அந்த சான்றிதழில் வந்து 2 பக்கமும் சுல்தானுடைய சிக்னேச்சர், கடைசியில் யாங்டி பர்த்வான் அகோங்கோட சிக்னேச்சர். எவ்வளோ பெரிய விஷயம். கிங் ஸ்கவுட் சர்டிஃபிகேட், யூ வில் ஹேவ் த அகோங் சிக்னேச்சர். பெரிய பெரிய விஷயம். இப்போ எப்படின்னு தெரியல. அந்த சான்றிதழில் வந்து சுல்தான் தான் பெற்றேன் பேராக்கில் போய் 14 வயசில். ஆனால் அதுக்கு முன்பு தண்டனை வாங்கினது தான் எனக்கு நினைவு இருக்குது, அந்த சான்றிதழ் வாங்கினது தான் நினைவு இல்லை. ஏனென்றால் நீ தயாராக இல்லாவிட்டால், நீ அறக்குறையாக இருந்தால், நீ கவனம் சிதறி போயிருந்தால், நீ திசை மாறி உன்னுடைய பக்குவத்தில் உன்னுடைய கவனம் போய்விட்டால் நீ தண்டனையை வாங்கியே ஆவா என்று ஆண்டவர் என்னுடைய நற்செய்தியில் சொல்றாரு. நீ எப்போ தயாரா இருக்கிறியோ, நானே வந்து மணவாளன், நானே வந்து உனக்கு பணிவிடை செய்வேன் என்று என்னுடைய நற்செய்தியில் சொல்றார் ஆண்டவர். எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு காரியம். அன்பார்ந்தவர்களே, ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். எவ்வளோ தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாரும்.
அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். இந்த வாழ்க்கையை ரொம்ப குறைவாக, ரொம்ப ஏனோ தானோ என்று கவனம் குறைவாக, உங்களுடைய சிந்தனை சிதறாமல், நீங்கள் திசை விட்டு வேற இடத்துக்கு போகாமல் ஆண்டவரோடு இருக்க முயலுங்கள். ஏனென்றால் அது இல்லாவிட்டால் விளைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வசனத்தை போடுங்க, நான் பார்ப்போம். கொஞ்சம் இந்த வசனத்தை படிப்போம். எபிசியர் 5ஆம் அதிகாரம் 17-16 வரைக்கும் கொஞ்சம் படிப்போமே. ஆகையால் எல்லாருமே சத்தம் ஒரே மாதிரி இல்லையே, வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மீண்டும் ஒரு முறை படிப்போம். அதை எல்லாம் ஒரே குரலில் படிப்போம். சில பேர் முன்னுக்கு, சில பேர் பின்னால் படிக்க. ஆமா இல்லையா? யூ ஆர் நாட் இன் சிங்க். லெட் அஸ் ரீட் இட் டுகெதர். ஆகையால், ஓகே, ஹோல்ட் இட். ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள். உங்களுடைய நடத்தை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள். அடுத்த ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். அடுத்தது, இந்த நாள்கள் பொல்லாதவை. இந்த நாள்கள் பொல்லாதவை. உண்மையாகவே இந்த நாள்கள் பொல்லாதவை. ஏனென்றால் நம்மளை திசை மாற, நம்மளை கவனம் சிதற வைக்க இந்த உலகம் அப்படி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப இட்ஸ் the world that is full of distractions. அப்போ இந்த கவனம் சிதறதுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். ரொம்ப ஒரு நொடியில் நம்ம கவனத்தை சிதற வைத்திருவோம். ஆகவே காலத்தை மற்றும் பயன்படுத்துங்கள். திஸ் இஸ் த டைம். அதை வீணாக்கிறாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கருத்தோடு நம்ம உணர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். எவ்வளோ நான் கவனம் சிதறி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவரோட ஞானத்தை நான் பெற வேண்டும். அவரோட ஞானத்தில் நான் ஊறி இருந்தேனா கவனம் சிதற மாட்டேன். எவ்வளோ பேர் நம்மளுடைய பயிற்சிக்கு போனாலும் சரி. நேற்று தான் நான் 2 நாள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அந்த நற்கருணை பணியாளர்களுக்கு ஒரு பயிற்சி வச்சேன். பாட்டிக்ஷனில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்களும் நிறையா பலன் பெற்றார்கள். அதில் என்ன சொன்னா, நம்ம தூய்மையாக இருக்கிறதுக்கு இறுதியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுக்கு கவனம் சிதறி விட்டீர்களா, ரொம்ப சீக்கிரம் நம்ம விழுந்து விடுவோம். நம்ம பாவ நிலையிலேயே அதிகமாக போய் விடுவோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் கவனம் சிதறாமல் பார்த்துக்குவோம். பாருங்கள், நான் ஒரு ஸ்கவுட்கே அந்த மாதிரி தண்டனை கிடச்சிச்சு. ஒரு சின்ன தப்பு செஞ்சு சோறு கீழே விழுந்ததுனால, கொஞ்சம் பேப்பர் கடந்ததுனால நம்ம எவ்வளோ தப்புகள் செய்கிறோம். பெரிய பெரிய தப்புகள் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அதை இன்னும் அதிகரிக்காமல் அதை நிறுத்தி கவனம் சிதறாமல் திசை மாறாமல் நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களை குறைக்கிறது மட்டுமல்ல, பாவங்களை அப்புறப்படுத்துவோம். அதன் மூலமாகத்தான் தூய்மை நிலையை அடைய முடியும். ஆண்டவரோடும் மன்றாடுவோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் முயல்ந்தால், ஆர்வம் எடுத்தால், ஊக்கத்தோடு, அன்போடு இறைவனோடு இருக்கும் பொழுது அது சாத்தியம். அன்பார்ந்தவர்களை, இந்த நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம திருப்பலியில் கொண்டாடுவோம். ஆமென்.